ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கிளையண்ட்டான நமக்கு பேக்லிங்க் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிளையண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 பேக்லிங்க்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பில்டு பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி கமாண்ட் பேக்லிங்க் தான். ஓகேங்களா? தென் இந்த வெப்சைட்டோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டின்றது 17 இருக்குது. சரிங்களா? ஸோ குவாலிட்டி பேக்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 11 தான் இருக்குது. சரிங்களா? தென் ஸ்பேம் ஸ்கோர் வந்து 1% வந்து இருக்குது. அதே போல் பேஜ் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் பேஜ் எஸ்யூ ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41 இருக்குது. சரிங்களா? தென் இந்த வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்னொரு 21 டேஸ் வந்து ஆகுது. தென் இந்த வெப்சைட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 பேக்லிங்க் வந்து பில்டு பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 2 URL 2 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நாம் வந்து சஜஷன் கொடுக்க கிடையாது. அந்த 2 URL 2 கீவேர்ட்ஸுமே யூசர்ஸ் தான் கொடுக்குறாங்க. நாம் வந்து 1000 பேக்லிங்க்ஸ் வந்து சஜஷன் சொன்னது என்னவோ டொமைன் பேருக்கு ஸ்டார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ஆனால் அவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய போஸ்டோட URLக்கு அந்த கீவேர்ட்ஸ்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பேக்லிங்க்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து கொடுப்போம். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம எப்பப்போ என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து பிக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த போல் வீடியோஸ் வந்து டே டு டேட்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒர்க்கு புதுசாக பிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான வீடியோஸுமே நம்ம கொடுப்பேன். ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிறகும் அதுக்கான வீடியோஸும் நான் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ சேனல்ஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பேக்லிங்க்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ 2000 பேக்லிங்க்கு கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா இதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். தென் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் தெளிவாக. தென் டொமைனோட நேமும் நீங்கள் வந்து இந்த இடத்த தெளிவாக பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்ததாக ஏகிராஃப்லையும் உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காமிச்சிடறேன். தென் ஏகிராஃபில் டொமைனுக்கான நேம் இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியும். தென் ஏகிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 10 இருக்குது. பேக்லிங்க் சைஸ் 37 இருக்குது. சரிங்களா? தென் லிங்க்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 வெப்சைட் வந்து லிங்க் செய்யப்பட்டிருக்கு. தென் அந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே கரண்ட் ஸ்டேட்டஸ் அந்த வெப்சைட்டில் டொமைன் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 88, 78 இது போல் அவங்களுமே வந்து ஓரளவுக்கு, அதாவது ஆக்சுவலாக சொல்ல போயாச்சுன்னா இந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியட் டொமைன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியட் டொமைன் வந்து பை பண்ணி யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இதில் நிறைய ட்ரிக் இருக்குது நண்பா. என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம எக்ஸ்பீரி ஆன டொமைன் நம்ம வாங்கி ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் புதுசாக லைவ் கொண்டு வரும்போது அந்த டொமைனுக்கான ஏஜ் டே 1 தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்பீரி ஆன டொமைன் பொறுத்த வரைக்கும் நிறைய மித்து இருக்குது. அது ஒரு சிலது என்னால் வந்து சொல்ல முடியாது. பாலிசி விலேஷன் வரும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல் ஹை குவாலிட்டியில் பேக்லிங்க்கு பில்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டெக்ட் பண்ணலாம். தென் இந்த வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி மோஸ்ட்க்கான அப்டேட்லாம் பண்ணியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த இடத்த பாருங்கள். 2023 புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? அப்போ 3வது மாதத்துலேயே வந்து டொமைனுக்கான அதாவது ரேட்டிங் அண்டு அத்தாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஓகேங்களா? ரீசெண்டாக 2025 3ஆம் மாதத்துலேருந்து ஒரு சடனாக ஒரு புஷிங் தெரியுதுங்களா? ஸோ இது போல் தான் வந்து ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. தென் அதுவுமே வேலை செஞ்சுருக்காங்க. இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 2024 3வது மாதத்துலேருந்து டொமைனுக்கான அத்தாரிட்டிஸ்க்கான ஸ்கோர் வந்து ஏறி இருக்குது. ரீசெண்டாக வந்து 2025 2வது மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் 4வது மாதம் அதே போல் 5வது மாதத்தில் 17 வந்திருக்கு. 15லேருந்து 17 சுவிட்ச் ஆகிருக்கு. அப்படின்னும் போது வேலை செஞ்சுருக்காங்க பேக் ஹேண்டில் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் இப்போது இந்த வெப்சைட்டுக்கு நம்ம 2000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் முடிச்சுட்டு பிறகு அதாவது மோஸ்ட்லி எவ்வளோ பேக்லிங்க்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. அதே போல் ஷம்ரஷில் வந்து இந்த இடத்த வந்து இப்போ நார்மலாக நல்லா பார்த்துங்க. டொமைனுக்கான URL கிட்டத்தட்ட வெறும் எப்படி சொல்கிறது 37 பேக்லிங்க்ஸ் தான் இருக்குது ஏகிராஃபில். சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து நம்ம 2000 பேக்லிங்க்ன்றதை நம்ம வந்து பில்டு பண்ணி அவருக்கு வந்து கொடுக்கணும். சரிங்களா? இது வித்தின் 1 வீக்கில் வந்து நம்ம எக்ஸாக்டிங்காக ஒர்க் வந்து முடிச்சிடுவோம். 1 வீக் ஆஃப்டர் ஜோன் வந்து உங்களுக்கு நான் அகைன் இந்த டொமைன்லேருந்து நம்ம எவ்வளோ கீவேர்ட்ஸ்க்கு வந்து வேலை செஞ்சுருக்கோம், நம்ம ஒர்க் பண்ண பிறகு பேக் ஹேண்டில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து ரன் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறேன். சரிங்களா? தென் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டே டு டேட்டில் வந்து வீடியோ கொடுக்குறது வந்து உங்களுக்கு நம்ம எந்தெந்த வெப்சைட்லேருந்து எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது நான் சொல்கிறேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல் குவாலிட்டியாக பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னா தென் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். நம்மக்கிட்ட வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z வந்து எல்லா சர்வீஸுமே இருக்குது. அதில் டாமினேட் ப்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லிங்க் சர்வீஸ் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டூ ஃபாலோ பேக்லிங்க், நோ ஃபாலோ பேக்லிங்க், அல்லது உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா ஸ்பேம் ஸ்கோர் ரிடியூஸ் பண்ணுறதுக்கான பேக்லிங்க்ஸ், அதுபோல் வெப்சைட்டுக்கான
கெஸ்ட் போஸ்ட் பேக்லிங்க்னு சொல்லிட்டு பேக்லிங்க்ல எத்தனை டைப் இருக்கோ எல்லா டைப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? பட் இதில் வந்து ஒவ்வொரு பேக்லிங்க்குமே ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் பேக்லிங்க் வந்து ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். வித்தின் 1 வீக்கில் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபுல்லி கமெண்ட் பேக்லிங்க்கு தான் நண்பா. ஒர்க்கிங் வந்து அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும். ஏன்னா 7 டேஸில் நான் எவ்வளோ பேக்லிங்க்கு வேலை செஞ்சாலும் ஆல்மோஸ்ட் 70% உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். புரியுதுங்களா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட இன்டெக்ஸிங் மெத்தட். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மினிமமாக ₹1000 பே பண்ணி ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. செக் பண்ணி பாருங்கள் நான் ஒர்க்கு எந்த அளவுக்கு யூனிக்காக அந்த ப்ரொஃபஷனலாக முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தென் உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் கன்னடேட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா கன்னடேட்டிங் சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சன்ஸ் அப்ரூவல் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது ஆட் மேனேஜர் அக்கௌண்ட், சோஷியல் மீடியா, அல்லது காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், A to Z எந்த கேட்டகரியில் உங்களுக்கு கன்னடேட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டாலுமே நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் ஃபார் ஆர்டிகல் 2 கொடுத்துட்ருக்கேன். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கன்னடேட்டிங் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் இருக்கும். ஒன் டைம் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களால் அந்த ஆஃபர்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து பேக்கிங் சர்வீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா உங்களுடைய வெப்சைட்டுக்கான அத்தாரிட்டி, மோஸ்ட்கான ஸ்கோர், தென் ஏகிராஃபில் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக கூகுளில் கோர் அப்டேட் வருதுன்னும் போது உங்கள் வெப்சைட் வந்து சர்வே ஆகும் லாங் டைமில். ஓகேங்களா? தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமா, பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றணுமா, பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் ஆப்பேஜ் ஸ்கோர் ஏற்றணுமா, பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது எல்லாமே ஃபர்தராக ஃபாலோ பண்ணி கொடுக்கணும், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ப்ரீமியம் தீம்ஸ் எவ்வளோ ப்ரோ? ஜஸ்ட் ஃபார் 2000 ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் 1 இயர்க்கான லைஃபாக ஷார்ப்பாக அப்டேட்டுமே கிடச்சிடும். கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இது போக வேறு என்ன சொல்கிறது, வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் இருக்குது நண்பா. அகைன் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போனோம்னா ரொம்பவே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட இருக்குதுன்றது மட்டும் இந்த இடத்த நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒன் டைம் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்குறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். சரிங்களா? அது போக உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் இருக்குது, அதாவது நீட் இருக்குது அப்படின்னா என்ன சர்வீஸ் ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை நீங்கள் சொல்கிறது மூலிமா உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து பேக்லிங்க்கு பில்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுறதாலும் சரி, அல்லது உங்கள் வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, தென் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தா போல் உங்களுக்கு வந்து நான் கரெக்டானபடி உங்களுக்கு கைட் பண்ணுவேன். தென் அதை பொறுத்து நீங்கள் சர்வீஸ் எங்கிட்டே எடுத்தாலும் சரி, இல்லை அனதர் ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி அவங்ககிட்ட போய் நீங்கள் சர்வீஸ் கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? தென் நம்ம வந்து என்னோடய சஜஷன் என்னன்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக வந்து சொல்லிவிடுவேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ இங்கே வந்து டே டு டேட்டில் வந்து எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது லாங் டைமில். தென் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேக்லிங்க்னா உங்களுக்கு பேசிக் என்னன்னு தெரியாது. பட் ஒன் திங் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு, அதாவது உங்கள் வெப்சைட்டுக்குன்னு சொல்ல வரல, காமனாக இங்கே யார் வெப்சைட் ரன் பண்ணாலுமே உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்கு அதிகமான பேக்லிங்க் இருக்கோ உங்களோட வெப்சைட் வந்து டாப் நம்பர் 1 பொசிஷனில் ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆகிடும் எப்படி பார்த்தாலும். ஓகேங்களா? அதுக்கு மினிமமாக எப்படி பார்த்தாலும் 1 மில்லியன் பேக்லிங்க் உங்களுக்கு டில் எண்டுன்னும் போது தேவைப்படும். 1 மில்லியன் பேக்லிங்க்ன்றது உங்களுக்கு வேல்யூ வைஸ் அதிகமாக இருக்கலாம், 10 லட்சம்ன்றது அதிகமாக இருக்கலாம். தென் எப்படி சொல்கிறது, அப்பப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீ அட்லீஸ்ட் ஒரு 15,000 பேக்லிங்க்கும் 30,000 பேக்லிங்க்கும் போடும்போது என்ன ஆகுனா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நீ எல்லா பேக்லிங்க்குமே போட்டு முடிச்சிருவோம் நண்பா. புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ நீ வந்து ஒரு 5லேருந்து 7 வருஷம் உன்னோட டொமைன் வந்து நீ ரினியூவல் மட்டுமே பண்ணிட்டு வர, ஜஸ்ட் ஃபார் பேருக்கு ஆர்டிகல்ஸ் போட்டுட்டு வந்தால் கூட தென் 7 இயர்ஸ் நீ கம்ப்ளீட் பண்ணும் போதெல்லாம் உன்னோட வெப்சைட் வந்து டாமினேட்டாக வந்து கூகுளில் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு புதுசாக ஒரு டொமைன் வாங்கி ஒர்க் பண்ணுறவங்க வந்து யாருமே வந்து எப்படி சொல்கிறது, மணிக்காக மட்டும்தான் வேலை செய்கிறாங்களா தவிர அவங்களோட ஃபேஷனுக்காக யாருமே வேலை செய்கிறது கிடையாது. கான்செப்ட் புரியுதுங்களான்னு சொல்லுன்றது. தென் உங்களோட டொமைன் நீங்கள் புதுசாக லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லாங் டைமில் பார்க்கும்போது 90% வந்து யாரும் வந்து கண்டினியூ பண்ணுறது கிடையாது. எல்லாமே டொமைன் எக்ஸ்பைர் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் ஆனால் நீங்கள் லாங் டைமில் பேக்லிங்க் பில்டு பண்ணி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்டுன்றது 99% அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த 1% வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டானபடி உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எடுக்கணும், தென் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணணும், தென் ஃபர்தராக வந்து சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதோ சரி, ஸ்பீடு ஆப்டிமைஸ் பண்ணுறதோ சரி, எல்லாமே ஃபர்தராக நீங்கள் வந்து பேக் எண்டில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாங் டைமில் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக மணின்றது ஏர்ன் பண்ண முடியும். தென் ஷார்ட் டைமில் வந்து மணி மேக் பண்ணலாம்னு நினச்சி உள்ள என்ட்ரி ஆகாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது?
தென் இந்த டொமைனுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஒர்க்கும் முடிச்சுட்டு வித்தின் ஒரு 1 வீக் கழிச்சு ஆஃப்டர் ஜோன் உங்களுக்கு நான் அகைன் இதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ வந்து கொடுக்குறேன். டொமைன் நேம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே டு டேட்டில் வர வீடியோஸில் வந்து 1 வீக் கழிச்சு ஆஃப்டர் இந்த டொமைனுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.